வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேரியல் பொருளியலின் இலக்கணம் தருக. அடுத்து 2வது கொஸ்டின் பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் யாது. அடுத்து 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் வருமானத்தின் வட்ட ஓட்டம் வரையது. அடுத்து 5வது தேசிய வருவாய் இலக்கணம் கோருக. அடுத்து 6வது NNBக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா 8வது கொஸ்டின் தேசிய வருவாய் கணக்கீட்டில் சுய நுகர்வு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. அடுத்து முழு வேலைவாய்ப்பு. அடுத்து சேவிதியின் எடுகோள்களை பட்டியலிடுக. விளைவு தேவை என்றால் என்ன. இறுதிநிலை நுகர்வு நாட்டம் வரையறு. அடுத்து 14வது கொஸ்டின் முடுக்கி வரையறு. 15 நுகர்வு சார்பு என்றால் என்ன. அடுத்து 16வது வந்து பெருக்கி வரையறு. 17 பணத்தின் இலக்கணம் வரைக. அடுத்து நெகிழி பணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஃபுல்லாக வந்து கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் வந்து படிச்சுக்கோங்க. இது மட்டுமே போதும். 2 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் 2 மார்க்கில் ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். உங்களால் சென்ட முடியும். அடுத்து வந்து ஃபாஸ்ட் ஆகிற ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்கள, அவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த 2 மார்க் படித்தாலே போதும். 1 வேர்டு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் இதில் 2 மார்க்ஸ்லாம் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து 3 மார்க் 5 மார்க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறேன். அது எல்லாமே படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் எந்த கொஸ்டினுமே ஒமிட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.